குர்ஆன்ல பெண்களுக்கு பர்தா சொல்லப்பட்டிருக்கா? இந்த இவ்வளவு ஆடை வந்து நீங்கள் வந்து அந்நியர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னு அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டில் இந்த சேலை இது மாதிரிலாம் கட்டுறாங்கல்ல, இந்த ஆடைகளை வந்து இஸ்லாம் ஏற்றுக்கிறாது. ஏன் ஏற்றுக்கிறாதுன்னு கேட்டால் இந்த வயிற்று பகுதி தெரியுது. ஒரு ஜாக்கெட்னு ஒரு சட்டைன்னு ஒன்று போடுறாங்க, ஒரு ஆம்பளை போடுற சட்டை உடம்பெல்லாம் நல்லா மறைக்குது. பொம்பளை போடுற சட்டை என்ன செய்யுதுன்னு கேட்டால் ஒரு நடுவில் தனியாக ஒரு கேப்பை விட்டு மறைக்காமல் இருக்குது. இது ஏன் அதை காட்டுறீங்க? வெளியில் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி இருந்துக்கிறங்க, அண்ணன் தம்பிக்குள்ளே அப்படி, அது அதுக்கு தான் பொதுவான ஒரு அனுமதி இருக்குது. நீங்கள் வெளி உலகத்தில் வரும்பொழுது அவங்களுடைய பார்வை வந்து பெண்கள் அப்படி தானே பார்ப்பான், ஒரு ஆம்பளையுடைய சிந்தனை அப்படி தானே போகும். அதனால அதை மறைச்சிக்கிறங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஜாக்கெட்டில் ஜன்னல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் இஸ்லாம் ஒத்துக்கிறாது. எதுக்கு ஜன்னல் வைக்கிறீங்க? ஜாக்கெட்னு போட்டிங்கன்னா முதுவை மறைக்கணுமா இல்லையா? அந்த முதுகில் கூட என்ன இருக்குன்னா 1 இன்ச்சுக்கு தான் மறைக்கிறாங்க. முதுகு பூரா அப்படி திறந்துருக்கு. சில பெண்கள் போகும்போது முழு முதுவையும் நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு ஆம்பளை பார்த்தானா அவனுடைய பார்வை எப்படி போகும்? எல்லார் பார்வையும் ஒரே மாதிரி போகாதுல்ல. இப்படிங்கிற ஒரு காரணத்தினால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீங்கள் எந்த உடைய சாக்கில் கூட உடையை தச்சு போட்டுக்கிறங்க. என்ன கருப்பில் போடுங்க, வெள்ளையில் போடுங்க, எந்த வகை எத்தனை வகையான ஆடைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஆடைகள் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த கண்டிஷனில் இருக்கணும். உங்கள் உடம்பை மறைக்கணும். எங்கே பர்தான்னு சொல்லலை, பர்தான்லாம் கிடையாது. உடம்பு ஆடை ட்ரெஸ்ஸு தான் வருது, ஆடை தான். அந்த ஆடை இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க, உடம்பை மறைப்பது என்பது தாண்டி உடை என்பது அறிவியல் பூர்வமாக வெப்பத்தில் இருந்தும் குளிர்லேருந்தும் பாதுகாத்துக்கு தான் உடை ஆதிமனை காலத்தில் போட்டாங்க. பாலைவன பிரதேசத்தில் அந்த பாலைவன காற்று அடிக்கும், அதை தாங்குவதற்கென்று சில உடைகள், அது ஆண்களுமே அப்படிதான் போட்டிருப்பான் அங்கே அரபு நாடுகளில். அப்படியாக இருந்த உடை காலப்போக்கில் பெண்களுக்கு அது பெண்கள் உடம்பை மறைக்கணுங்கிற மாதிரி ஆன கான்செப்டாக மாறிச்சு. ஆனால் குர்ஆன்ல இப்படி பர்தா போட்டு தான் பெண் வரணும், முக்காடு போட்டு தான் வரணும் குர்ஆன்ல இல்லை. நபிகள் நாயகம் அப்படி சொல்லவே இல்லைங்கிறாங்களே. இல்லை, குர்ஆன் ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டால், தலையில் முக்காடு போட்டு மார்பில் மீது போட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல தெளிவான கட்டளை இருக்குது. தலையில் போடுறாங்களோ துணி. ஆமாம், தலை மறைத்தல் என்பது நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி உள்ள எல்லா மதங்கள்லையுமே இருக்கிறது. ஆமா, கிறிஸ்டின்ஸுமே அந்த கிறிஸ்தவ கதைகள், பைபிள் கதைகளை பார்க்கும்போது அவங்க அப்படித்தான் போட்டிருப்பாங்க. பழங்காலத்து 3000 வருஷத்து ஓவியத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. யூத பெண்கள்லாம் அந்த மாதிரி தலையை மறைச்சு, ஜெயின் பெண்களும் தலையை மறைச்சு தான் இருப்பாங்க. அப்போ தலையை மறைத்தல் என்பது வந்து சீக்கிய பெண்களும் ஒரு மாதிரி அவங்களும் தலையை மறைப்பாங்க. அதாவது வழிபாட்டின் நேரத்தில் மட்டும். அந்த யூத பெண்கள், கிறிஸ்தவ பெண்கள் முக்காடு போட்டு தானே ப்ரே பண்ணுவாங்க. கிறிஸ்தவ பெண்கள் அந்த ப்ரேயர் பண்ணும்போது மட்டும் இப்படி போட்டுக்குருவாங்க, வெளியில் வரும்போது போட மாட்டாங்க. அந்த கடவுளை வேண்டும் போது மட்டும் தலையில் முக்காடு போட்டுக்கிறாங்க. இஸ்லாம் வந்து அந்நியவர்களுக்கு மத்தியில், அந்நியர்கள்னால் யார் உங்களுக்கு காம ஆசை கொள்ள வாய்ப்பு இருக்கிறதோ அந்த உறவு அல்லாதவங்க, உறவினர் அல்லாதவங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து உங்கள் தலையை மறைத்து கொள்ளுங்கள். ஒன்று.